இந்த வீடியோல சாய்பாபா வாழ்ந்த காலத்து துவாரகமாயில அவர் ஏற்றி வச்ச நெருப்பு துணியில் இப்போ எரிஞ்சிட்டே இருக்கு பக்தர்களுக்காக. அந்த அதிசயத்தை பத்தியும் துவாரகமாய்களின் மகிமைகள், ஹிஸ்டரி, வரலாறு பத்தி பார்க்க போறோம் நம்ம. ஷீரடியில சாய்பாபா இப்போ இருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டா தன் பக்தனுக்கு இப்போ அதிசயம் பண்ணியிருக்காரு. அது 2025 ரீசெண்டா. அது என்னன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா பார்ப்போவாங்க. இப்ப நம்ம வந்திருக்க இடம் ஷீரடியில முக்கியமான இடங்க துவாரகமாயிங்க. பாபாக்கும் இந்த துவாரகமாய்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. வாங்க துவாரகமாய் ஹிஸ்டரியை பத்தி பார்ப்போம் நம்ம. இப்போ பாபா முதல்ல ஷீரடிக்கு கொஞ்ச காலம் பாபா கனவு போயிட்டு திருப்பி 26 வயசுல ஷீரடிக்கு பாபா வராரு. அப்புறமா கோபுரக்கால போய் தங்கியிருக்காரு சாய்பாபா. பாபா ஷீரடியில எங்க தங்கலன்னு சொல்லி பாக்குறப்பதான் ஒரு பழைய காலத்து பில்டிங் ஒன்று பாக்குற, பழஞ்ச கட்டிடம் ஒன்று பாக்குறாருங்க. அந்த கட்டிடம் தான் மசூதிங்க. பாபா வாழ்ந்த காலத்துல அந்த பழைய காலத்து கட்டிடம் தாங்க பாபா தங்கியிருந்தாரு. அந்த பழஞ்ச பழைய கட்டிடம் ரொம்ப பொண்ணும் குடியுமா ரொம்ப தங்கறது கஷ்டமா இருக்கும். அந்த மசூதியில அந்த காலத்துல அங்கதான் பாபா தங்கியிருந்தாரு. கொஞ்ச காலம் அப்புறமா அவர் தங்கி இருந்த அந்த பாலடைஞ்ச அந்த கட்டிடத்துக்கு பேர் துவாரகமாயின்னு சொல்லிட்டு பாபா பேர் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துவாரகை என்னன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் தாங்க துவாரகை. அந்த பேர் தான் பாபா வாழ்ந்த இந்த இடத்துல துவாரகமாயின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. கொஞ்ச காலம் அப்புறமா ஷீரடியில இந்த துவாரகமாயி மட்டும் 24 மணி நேரம் ஓப்பன்ல தாங்க இருக்கும். ஏன்னா பாபா வாழ்ந்த இடங்க இது, அதனால 24 மணி நேரம் ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. போய் துவாரகமாய் உள்ள போயிட்டு அழகா தியானம் பண்ணிட்டு பாபா நினைச்சிட்டு வரலாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் இடம் பாக்குறதுக்கு. இந்த துவாரகமாய் நைட் டைம் கிளீன் பண்ணுவாங்க. அப்ப செம கூட்டமா இருக்கும். இந்த துவாரகமாய் கிளீன் பண்றவங்க வம்சாவளி கிட்ட கிளீன் பண்ணுவாங்க. ஆனா இந்த கூட்டம் வரதை பார்த்து அந்த வம்சாவளி கிளீன் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த பக்தர்கள் வாங்கி இந்த துவாரகமாய் கிளீன் பண்ணுவாங்க. அது ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பாபா வாழ்ந்த இடம்ன்றதுனால அதுக்கு செம கூட்டமா இருக்கும் துவாரகமாயில. இப்போ என் பின்னாடி இருக்கிற துவாரகமாயி சாய்பாபா இருக்கிற காலத்துல தூணில விறக வச்சு நெருப்பேற்றி உதி ரெடி பண்ணி மக்களுக்கு தருவாரு. அது என்னன்னா உடம்புல இன்னும் ஏதாச்சும் இருந்தா அந்த உதி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. அதோடைய பலன் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அப்படிப்படியான துவாரகமாயி அங்கதான் சம கூட்டமா இருக்கு. இங்க பாருங்க பின்னாடி கூட எங்க அப்பா அம்மாலாம் போயிருக்காங்க. உள்ள போன் அலோவ் பண்றது இல்லை. அதனாலதான் அவங்க போயிட்டு நான் அப்புறம் உள்ள போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இருந்தா துவாரகமாயி. நான் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க துவாரகமாயி உங்களுக்கு. சாய்பாபா வாழ்ந்த காலத்துல இந்த துவாரகமாயில இப்ப நீங்க பாக்க இந்த தூணில விறகு வச்சு நெருப்பை ஊதி ரெடி பண்ணுவாருங்க. பாபா வாழ்ந்த காலத்துல முறையா விறகுல இந்த தூணில நெருப்பு ஊட்டிருக்காரு. அப்போ ஏத்துன நெருப்பு தான் இப்போ இருக்க விடாம எரிஞ்சிட்டு இருக்கு. பக்தர்களுக்கு எல்லாருக்கும் உதியா ஒரு பிரசாதமா பக்தர்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த உதி வாங்குறதுக்கு அவ்வளவு கூட்டங்க. ஏன்னா சாய்பாபா கிட்ட இருக்க அந்த உதி வாங்குறதுக்கு அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம். சின்ன பேக்கெட்ல தருவாங்க. சாய்பாபா தரிசனம் பண்றதுனால சின்ன பேக்கெட் தருவாங்க. அவ்வளவு புனிதமானதுங்க. நல்ல துவாரகமாய் உள்ள போயிட்டு ஃபுல்லாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருங்க. அப்புறமா சாய்பாபாவுடைய ஃபோட்டோ இருந்தது. அழகாக சாமியை பார்த்துட்டு ஃபோட்டோ தரிசனம் பண்ணிட்டு சாய்பாபா பாதை தொட்டு கும்பிட்டுட்டு தூணியில் போய் ஊதியை பார்த்துட்டு அழகாக வந்தாச்சு. சாய்பாபா கும்புறவங்க சாய்பாபா டிவோட்டிஸ்க்கு தெரியும். சாய்பாபா பக்தர்கிட்ட கேட்கறது 2 விஷயம் தாங்க, நம்பிக்கை, பொறுமை. நம்ம ஒரு பிரார்த்தனை சாய்பாபா கிட்ட வச்சோம்னா, சாயப்பா மேலே நம்பிக்கையாக இருந்தால், நம்ம பொறுமையாகவும் இருந்தால், கண்டிப்பாக நம்ம வச்ச பிரார்த்தனை டைம் வரப்போ சாயப்பா கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி தருவார். நிறைய சாய்பாபா பக்தர்கள், சாய்பாபா டிவோட்டிஸ் அவர் மேலே வச்ச நம்பிக்கை பொறுமையினால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் நிகழ்த்தி அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கடவுள் போயிருக்கு. முக்கியமான காரணம் சாய்பாபா மேலே நமக்கு வச்சுக்க நம்பிக்கை தாங்க. அதே மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கணும். நமக்கான டைம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வச்ச பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேற பொறுமை இருக்கிறதுனால தான் நிறைய பக்தர்கள் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. நிறைய நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஷீரடியில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குங்க. ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு ஒரு சாய்பாபா பக்தர்களுக்கு. நான் கிளியராக சொல்கிறேன், வீடியோ பாருங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த அம்மாவும் குழந்தைக்கு தான் சாய்பாபா அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு ஷீரடியில். இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற குழந்தைக்கு ரைட் சைடு கண்ணு வலது கண்ணு பிறவிலே தெரியாது. கண்ணாடி போட்டால் மட்டும் ரொம்ப லைட்டாக தெரியும். இந்த குழந்தையோட அம்மா தன் பையனுக்கு பார்வை கிடைக்கணும்னு சொல்லி சாய்பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்காங்க. இவங்க பெரிய சாய்பாபா டிவோட்டி. ரொம்ப வருஷமாக ஷீரடிக்கு தன் குழந்தை கண் பார்வை கிடைக்கணும், பிறவிலே கண் பார்வை தெரியாதுன்றதுனால ரொம்ப மன வருத்தத்தோட ரொம்ப கஷ்டத்தோட சாய்பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் தன் குடும்பத்தோட அவங்க அம்மா ஷீரடி வரப்போ தன் பையனுக்கு எல்லாரும் மாதிரியும் பார்வை கிடைச்சிடாருன்னு சொல்லிட்டு சாய்பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்காங்க.
அதே மாதிரி இந்த வாட்டி தன் குடும்பத்தோட தன் பையனை கூட்டி வந்திருக்காங்க ஷீரடியில். சாய்பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சிருக்காங்க தன் பையனுக்கு பார்வை கிடைக்கணும்னு சொல்லி. பொதுவாக சாய்பாபாவுக்கு 4 ஆரத்தி நடக்கும். காலை ஆரத்தி, பகல் ஆரத்தி, ஈவினிங் ஆரத்தி, நைட் ஆரத்தின்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஆரத்தி தூப் ஆரத்தி வந்து அவங்க ஷீரடியில் துவாரகா மாதிரி அட்டன் பண்ணியிருக்காங்க தன் பையனோட குடும்பத்தோட. டூப் ஆரத்தி முடிகிறப்போ ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ்க்கு ஜெயின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் திடீர்னு கத்திருக்கான், துடிச்சிருக்கான், கண்ணை பிடிச்சிட்டு அவங்க அம்மா என்ன சொல்லி கேட்டிருக்காங்க, சுற்றிறவங்க என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து அவனுடைய ரைட் சைடு கண்ணு வலது கண்ணு எரியுது, நெருப்பு பட்டமாக எரியுதுன்னு சொல்லியிருக்கான். அந்த பையன் அவனை கண்ணாடி எடுத்து கண்ணை தொட்டு பார்த்துருக்கான். அப்படியே பொறுமையாக கண் ஓப்பன் பண்ணியிருக்கான். அப்போது மெல்ல மெல்ல தன் பார்வை கிடைச்சிருக்கு. அந்த பையனால் ரைட் சைடு கண்ணு வலது கண்ணால் எதுவும் பார்க்க முடியாது. ஒன்ஸ் அந்த நெருப்பு பட்டமாக ஃபீல் ஆன அப்புறமா அந்த பையனுக்கு விஷன் கிடைச்சிருக்கு. அந்த பையனால் தன் வலது கண் மூலியமாக துவாரகமே அழகாக பார்க்க முடியுது, சுற்றி எல்லாமே பார்க்க முடியுது. அந்த பையனோட அம்மா வந்து பல வருஷமாக தன் பையனுக்காக சாய்பாபா கிட்ட வச்சிருக்க பிரார்த்தனை, சாய்பாபா மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் கரெக்டாக 11/11/2025 அன்னைக்கு அற்புதம் நிகழ்த்தி தன் பக்தனுக்கு அந்த பையனுக்கு வந்து பார்வை கிடைச்சிருக்கு. இந்த அற்புதம் கேட்ட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சாய்பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு விஷயம் சாய்பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்கோம்னா சாய்பாபா மேலே முழு நம்பிக்கை இருக்கணும், அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக நமக்கும் ஒரு டைம் வரும், அப்போ கண்டிப்பாக பிரார்த்தனை நிறைவேறும். லைஃப்லாம் அடுத்த கட்டத்தில் மூவ் ஆக முடியும். லைஃப் அடுத்த கட்டத்தில் மூவ் ஆகிறதுக்கு சாயப்பா கண்டிப்பாக வழி காட்டுவார். அதுக்கு நம்ம சாய்பாபா மேலே நம்பிக்கையும் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பையனுக்கு விஷயனே தெரியாது, கண்ணே தெரியாது, ரைட் சைடு கண்ணு. சாயப்பா மிராக்கல்னால அந்த பையனுக்கு வலது கண் ரைட் சைடு கண்ணு தெரிஞ்சிருக்கு. அந்த பையனும் அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணி சாய்பாபா டிவோட்டீஸ் அண்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் காட்டுறேன் இந்த ஆன் டைம் யூடியூப் சேனல் மூலிமா. நீங்களும் முடிஞ்சால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாய்பாபா மேலே நம்ம வச்சிருக்க நம்பிக்கையும் பொறுமையும் தான் நம்ம லைஃப் அடுத்த கட்டத்தில் கொண்டு போவோம். அதைத்தான் இந்த பக்தருக்கு மூலிமா சாய்பாபா நிறைவேற்றிருக்காரு. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இந்த செகண்ட் கிளாஸ் ஏசியில் வந்து இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்கின் போட்டு மூடி வச்சுருக்கேன். ட்ரெயின் கிளம்புறப்போ யாராவது செயின் புல் போய் இழுத்துட்டாங்க. இப்போ வந்து ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. அங்கே பாருங்கள், ஷீரடி சாய்நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. உள்ளே வந்தோன்னா ஹாலில் ஒரு பெரிய பெட்டு, ஒரு சின்ன பெட் இருக்குது. ஏன் மூலியமா இந்த வீடியோவில் நீங்கள் சாவடியை பாருங்கள், வர முடியாதவங்க. இப்போ என் பின்னாடி இருக்கிறத துவாரகமாயி நல்லபடியாக போய் ஆர்த்தி பார்த்துட்டு வந்தேன். சிவன் சொல்லி கோயில் கூட்டிட்டு போனாங்க. சிவன் கோயில் ஆச்சு, அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் போன பகவதம்மன் கோயிலே வந்து 4 சாமி வந்து மூளை வர வச்சுருந்தாங்க. சனி சிங்கனாப்பூருங்க, ஒரு சனீஸ்வர பகவான் முக்கியமான கோயில் அதாங்க. வெட்டை வெளியாக இருப்பார். நம்ம போயிட்டு அங்கே வந்து எண்ணெய் வாங்கிட்டு எண்ணெய் அபிஷேகம் பண்ணால். ஸோ அங்கே சனி சிங்கனாப்பூரில் நான் ஆல்ரெடி ஆன் டைமாக யூடியூப் சேனலில் வந்து ஷீரடி சாய்பாபா ட்ராவல் விளாக் வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஷீரடி சாய்பாபா பற்றி முழு வரலாறு, அப்புறமா ஷீரடி சாய்பாபா மந்திர் கோயில் பிளாக் நான் காமிச்சிருப்பேன். சாவடி, துவாரகமாயி, சனி சிக்னாப்பூர், ஷீரடி சுற்றி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் காமிச்சு ஹிஸ்ட்ரி சொல்லிப்பா விளாகாக நான் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ லிங்க் தர, ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேலே ஐ பட்டன்லேயும் எல்லா ட்ராவல் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள்.